அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 3/5/2024. தசமி திதி இரவு 11:25 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. மேல்நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:04 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரனுடன் சனி பகவான், மீனத்தில் செவ்வாய் புதனுடன் ராகு. இன்று என்ன செய்யலாம்? யோகா தியானம் பயில, தோல் நோய் பூச்சிக்கடிக்கு மருந்துண்ண, வாழை கரும்பு நட, வேத பாராயணம் மற்றும் ஜபம் பூர்த்தி செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உண்மை எல்லா அறிவுக்கும் ஆணிவேர் போன்றது. அது தங்கத்தை விடவும் மேலானது. ஆமாங்க, அதனால தாங்க வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையை பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் லாபாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பாருங்க. பணவரவும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கலாமா? பட்ஜெட் எவ்வளோ வருது? இஎம்ஐ எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும்? அதற்கான கணக்குகள், அதற்கான சின்ன சின்ன விவாதங்கள் அன்றைய தினத்தில் குடும்பத்துக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இங்கீதமான பேச்சால் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வீரியத்தை விட காரியம்தான் முக்கியங்கிறதையும் உணர்ந்து செயல்படுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. 12ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குது. உங்களுக்கு எல்லா வகையிலுமே மேலதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, குற்றங்களிலெல்லாம் பெரிய குற்றம் தன்னிடம் உள்ள குறைகளை போக்கிக் கொள்ளாதது தான். ஆமாங்க, நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த தவறை உடனடியாக நீங்கள் திருத்திப்பீங்க. மற்றவங்க ஏதாவது சுட்டி காட்டினா கூட அதில் ஏதாவது உண்மை இருந்தாலும் கூட உடனேயே உங்களை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு மனப்பக்குவம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளில் இறங்கலாம். வேலை பார்த்ததெல்லாம் போதும், நாமே ஏதாவது சொந்தமாக சின்னதாக முதலீடு போட்டு ஒரு தொழில்
தொழிலை தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால சகோதர வகையில், மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. ஆனால் ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எப்போவோ நடந்த சம்பவத்தை எல்லாம் இப்போ சொல்லி காமிச்சு சண்டை பிடிக்கிறதெல்லாம் சரியாக வராதுங்க. ஏன்னா ஜென்மகுருனாலே கணவன் மனைவிக்குள்ளார வீண் சந்தேகங்கள், சங்கடங்களால் பிரிவு வரும். அதனால் அதுக்கு வாய்ப்பு தராமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். வேற்றுமொழிக்காரங்க மூலமாகவும் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் தான் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. சின்ன சின்ன புது சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீ பாவத்தை வெறுக்கலாம், ஆனால் அந்த பாவியை வெறுக்காதே. அந்த பாவத்தை தீர்த்து நீ அவரை கை தூக்கிவிடு. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பாதக செயல் செய்து விட்டால் அவங்கள உடனே கெட்டவங்கன்னு தூக்கி எறிய மாட்டீங்க. அவருக்கு என்ன சூழலோ தெரியலை, அவர் ஏதோ அந்த மாதிரி அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு அது மாதிரி பேசிட்டார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லி தவறு செய்பவர்களை கூட தண்டிக்காமல் அவர்களை தன்னுடைய அன்பான வார்த்தைகளால் அரவணைத்து திருத்தி மாற்றி காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். யோகாதிபதி சுக்கிரன் தைரியஸ்தானாதிபதி சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. பூர்வீக சொத்தில் சில மாற்றங்கள்லாம் செய்வீங்க. பாகப்பிரிவினை விஷயங்கள் இன்னைக்கு சாதகமாக உங்களுக்கு முடியும். அதே மாதிரி சொந்த ஊரில் செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் செல்வீங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் பொது காரியங்கள், ஊர் பொது திருவிழாக்கள் அதெல்லாம் நீங்கள் எடுத்து கட்டி இன்னைக்கு செய்வீங்க. எல்லார் மனசிலேயும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. நல்லவர்னு ஏற்கனவே உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. இன்றைக்கி அந்த பேர் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குங்க. 10ஆம் இடத்துல உங்களுக்கு யோகாதிபதியாக உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாமே தேடி வருங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருங்க. அரசு காரியங்கள் சாதகமாக முடியும். அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கலாங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக இருந்த அதிகாரி மனசு மாறி இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக பேசுவார். கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாகவும் இருப்பாங்கங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் பொறுமை காட்டாவிட்டாலும் அக்கறை காட்டாவிட்டாலும் பெரிய விஷயங்களெல்லாம் தவறாகி போய்விடுகின்றன. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சாதாரண விஷயமாக இருந்தாலும் சாமானியமான விஷயமாக இருந்தாலும் தனிப்பட்ட வகையில் அதை அக்கறையாக பொறுப்பெடுத்து சிறப்பாக செய்து முடித்து காட்டக்கூடியதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க.
அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு இருக்குது, ஆனால் சேமிக்க முடியாதபடி செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். அந்தரங்க விஷயங்களை அதிகப்படியாக யார்கிட்டையும் சொல்லி கொண்டிருக்க வேண்டாங்க. அதே மாதிரி எப்போ நடந்த சம்பவத்திலலாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதை குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுனா கூட அதுக்கு முக்கியத்துவம் தராமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் யாருக்கும் கடன் தர வேண்டாம். அதே மாதிரி வேலையாட்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தானுண்டு தன் வேலையுண்டுன்னு இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகளுக்கு அதிகமான அறிவுத்திறன் இருக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஏதாவது குறுக்கில் பேசி இன்றைக்கி சிக்கிக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மனம்தான் வாழ்வின் விளைநிலம். அதன் தன்மையை பொறுத்தே வாழ்க்கையானது சிறப்பாக அமைகிறது. ஆமாங்க, மனம் போல் வாழ்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம மனசு நல்லா இருந்தால் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நாம் நினைக்கும் பொழுதும், சமூகம் நல்லா இருக்கணும்னு நாம் நினைக்கும் பொழுதும் நாம் தொடர்ந்து நல்லவங்களாகவும் நல்ல முன்னேற்றத்துக்குரியவர்களாகவும் ஆகிக்கிட்டே வருவோங்க. அதனால தாங்க யாரையும் கெடுக்கணும்னு மனசார நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறுங்க. ஆனாலும் கண்டகச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள்லாம் வரும். நீயா நானா அப்படிங்கிற மோதலும் இன்னைக்கு வரும். இருந்தாலும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால எல்லாமே அங்கங்கே போய் மாட்டிக்கிட்டு கிடக்குது. எதுவுமே கைக்கு வந்து சேர்ந்து பாடலில் சொல்ல நிறைவேற்ற முடியாமல் தவிக்கிறமேன்னு சில நேரங்களில் நீங்கள் பணத்தட்டுப்பாட்டை நினைத்து முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் நடக்கும். அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினம் பிள்ளைகளால் மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, இருக்கும் வரை ஆஸ்தி, இறந்த பிறகு அஸ்தி. இதில் யார் ஒஸ்தி என்று இடையிடையே சண்டை போடுகிறார்கள். எத்தனையோ விதமான குஸ்தி. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அமைதியாக வாழுறது தான் வாழ்க்கை. எதுக்கு இந்த மாதிரி ஆட்டம் பாட்டமெல்லாம்? அதெல்லாம் தேவையே இல்லையேன்னு எங்கும் எப்பொழுதும் குஸ்தி போட்டு கொள்ளாமல் ஒஸ்தியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த காரியங்களெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. இதுக்குத்தான் நான் இவ்வளோ நாளாக பொறுத்திருந்தேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயும் சந்தோஷப்பட்டு கொள்வீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதலாக லாபம் எல்லாமே கிடைக்கும். ஒரு சிலர் விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடகில் இருக்க
இழந்திருக்கக்கூடியதையும் மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக ஒத்தாசையாக இருப்பாங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் உண்டு. ஆனால் 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சின்ன சின்ன சண்டை சச்சரவை கொடுத்து அப்புறம் சமாதானப்படுத்துவாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நேற்றைய சிரமங்கள் எல்லாம் தீர்ந்து இன்னைக்கு நீங்கள் சிரிச்சுக்கிட்டேயும் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஆழமாய் பழகியும் ஒருவரை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அங்கே அன்பு தோற்று போயிருக்கிறது என்ற அர்த்தம். ஆமாங்க, அதனால தாங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கூட இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, கூடிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எல்லோரையும் புரிந்து கொண்டு அவரவர்களுடைய தேவைகளை அறிந்து கொண்டு அதை நல்ல விதத்தில் செய்து கொடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்ததுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் திடீர் பணவரவையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பிள்ளைகளுடைய படிப்பு அடுத்தது எப்படி அமையும், எந்த காலேஜில் சேர்க்கலாம், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், எந்த பாடப்பிரிவில் சேர்க்கலாம், அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு உட்கார்ந்து பேசி இன்றைக்கி சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடத்துக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கூடுதல் லாபம் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். அதிகாரிகள் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாக இருப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. சுக்கிரனும் சூரியனும் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால அழகு, இளமை, சுறுசுறுப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் சோர்வு களைப்பும் இருக்குங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாக மாற்றிக்கொள்வதுதான் உண்மையான வாழ்க்கையாகும். ஆமாங்க, எதுவாக இருந்தாலும் அதை இறைவன் கொடுத்தது அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பதை வைத்து கொண்டு தன்னுடைய இருப்பிலே நிம்மதி காணக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எந்த கிரகம் எப்படி போனாலும் குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்துட்டார். நேருக்கு நேராக உங்களுடைய பார்வையில், அதாவது அவருடைய நேரடி பார்வையில் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் எதை செய்தாலும் அது சரியாக இருக்கும். எதை சொன்னாலும் அது எல்லா வகையிலுமே நல்ல விதத்தில் நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். நோய் நொடி, மருந்து, மாத்திரை இதெல்லாம் விலக ஆரம்பித்து அழகு, ஆரோக்கியம் இன்னையிலேருந்தே உங்களுக்கு அதிகமாகுங்க. இன்றைக்கும் உங்களுக்கு அதிகமாகுங்க. அதே மாதிரி கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. இருக்கிற வேலையிலேயே இருக்கலாமா, இல்லை 2-3 சான்ஸ் வர்ற மாதிரி தெரியுது, அதுக்கு நாம் மாறலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. தாராளமாக மாறலாம். புது முயற்சி எல்லாமே பலிதமாகுங்க.
சுக்கிரன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க. வாகனம் இரவல் வாங்கவும் வேண்டாம். உங்கள் வண்டி வாகனத்தையும் மற்றவங்கள்ட்ட இரவல் தரவும் வேண்டாம். கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும். கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் இருக்கும். அனுசரித்து போகிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கை துணியாதவருக்கு பயம் காட்டும், துணிந்தவருக்கு வழிகாட்டும். ஆமாங்க, அதனால தாங்க துணிவே துணை அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எது வேணாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம், நமக்கு அனுபவம் இருக்குது, அதை வச்சு நாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எதையும் தொடங்குபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாம் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. ஆனாலும் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால எதையும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். எந்த ஒரு வேலையும் முடியறதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச பிறகு சொல்லுங்கள். ஃபாரின் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. எல்லாம் வந்துருச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறத கடைசி நேரத்தில் சொல்லிக்கலாம். முன்னாடியே நீங்கள் சொல்லின்னு இருக்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் கேட்டதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொடுப்பீங்க. அவங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொன்ன இடத்துக்கும் நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு. ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிருந்த பழைய நண்பர்கள் உறவினர்களையும் இன்றைக்கு சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நாளாக போய் வரணும் அப்படின்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் சில புது விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி கற்றுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு நிம்மதி உண்டு. செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே சாதகமாகவே இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பணம் சம்பாதிக்க எல்லோராலும் முடியும். ஆனால் நல்ல மனிதர்களையும் நட்புகளையும் சந்திக்க நல்ல மனசு உள்ளவங்களால தான் முடியும். ஆமாங்க, நீங்கள் பெரிய மனசு உள்ளவங்க, நல்ல மனசு உள்ளவங்க. அதனால தாங்க சொந்தக்காரங்களை விட நட்பு கூட்டம் உங்களுக்கு எப்போதும் அதிகமாகவே இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே விழ ஆரம்பித்ததுனால பேச்சில் இருந்த படபடப்பு அதெல்லாமே விலகி கனிவாகவும் இதமாகவும் இங்கிதமாகவும் பேசி பல முக்கியமான காரியங்களை முடித்து காட்டுவீங்க. முன்னெல்லாம் ரொம்ப கோவப்பட்டாருங்க, ஆனால் இப்போல்லாம் சிரிச்சிட்ருக்காரு, ரொம்ப பக்குவமாக பேசுகிறாருங்க அப்படின்னு உங்களை பற்றி எல்லாருமே சொல்ல ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சண்டை சச்சரவு எல்லாமே விலகி சமாதானம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. வியாபார வகையிலையும் அதிரடியாக லாபம் எல்லாமே இருக்குது. உத்தியோகத்தில் ஏதாவது புது தொழில் வருதா, புது வியாபாரம் வருதா, அதே மாதிரி புதுசாக வேறு எங்கேயாவது வேலை கிடைக்குதா, புது நிறுவனத்தில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான யோசனைகள் ஒரு பக்கம் ஓடுங்க. இருக்கிற வேலையில் இருக்கலாமா, இல்லை புது வேலையில் போய் சேரலாமா, இல்லை நாமே ஒரு வியாபாரத்தை தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சகோதர வகையில் சில உதவிகள்லாம் உண்டு. பாகப்பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திர
நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மண்ணில் விதைப்பது மட்டுமல்ல, மனதில் விதைப்பதும் ஒரு நாள் விளைச்சலாகி வந்தே தீரும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் மனசில் நல்ல விஷயங்களை விதைத்து கொண்டே இருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடமும் நீங்கள் வேண்டிப்பீங்க. உங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களை கூட நீங்கள் பகைச்சிக்காமல் அதெல்லாம் பகவான் பார்த்துப்பார், நம்ம கடமையை நாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கும் எப்போதும் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற ஏற்றமான எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இருந்தாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. சதயம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் பாருங்கள், வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. புது வண்டி வாகனம் நகை நட்டு இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். ஆனால் அவிட்டம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரெட்டிப்பு லாபம் உண்டு. புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சும் காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் எல்லா வகையிலும் நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லோரையும் அனுசரித்து கொண்டு போகிறதும் நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, விதி என்று எதையும் விட்டு விடாதீர்கள். விதிவிலக்கு என்று ஒன்று உண்டு என்பதனை மறந்து விடாதீர்கள். ஆமாங்க, இதெல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படின்னு என்றைக்குமே நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்க மாட்டீங்க. தலையெழுத்தை நாம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகள், விடாமுயற்சிகள், கடின உழைப்புகளெல்லாம் செய்து எல்லா வகையிலும் தன்னைத்தானே சீர்படுத்தி சிறப்படைபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் மறைந்து கிடந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு நீங்கள் சூடாக கொஞ்சம் பேசுவீங்க. அதனால் பேச்சில் கொஞ்சம் காரத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாய், ராகு இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்குது. வேற்று மொழிக்காரர்கள் உங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. எல்லாரும் கூடி பேசி நம்மக்கிட்ட வேலையை வாங்கிக்கிறாங்க. ஆனால் சம்பளத்தை பற்றி பேசினோம்னா சண்டைக்கு வராங்க. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம், வேறு ஏதாவது புது வேலை கூட யோசிக்கலாம் அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.